கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இங்கே நித்திய ஜீவனுக்குள்ளாக ஜீவ கிரீடத்தை தரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தன்மையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கக்கூடியவர்கள் சோதனையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், சோதனையிலே ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால், வசனத்தை காத்து கொள்ள சோதனைக்குரிய ஒரு காரியம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையானது வசனத்தை காத்து கொண்டிருக்கிறவர்களை வேறு விரிக்கத்தக்க விதமாய் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரணியாக காணப்படுகிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக அங்கே கொடுக்கப்படுகிற ஒரு சோதனையாக இருக்கிறது. மற்றொன்று, பூமி எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி உன்னை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் இத்தகைய கிரியைகளை செய்கிறார் என்று சாட்சியிடப்படுகிறது. இங்கே சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணியானது பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். மற்றொன்று, அப்படி பூமியிலே குடியிருக்க போகிறவர்களுக்கு சோதனைக்குரிய காலம் என்று ஒன்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைக்குரிய காலத்திலே பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும் பொருட்டாக, எப்படியான சோதனை? அவருடைய வசனத்தை காத்து கொள்ளக்கூடிய தன்மையிலே இருக்கிறார்களா இல்லையா என்பதை அறியக்கூடிய சோதனை. இந்த சோதனையானது பூமியில் குடியிருப்போருக்காக மட்டும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை. சோதனை என்பது ஒரு தேர்வு. இந்த தேர்வு எந்த இலக்கை அடைய வேண்டும் என தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த இலக்கை அடைய போகிறவர்களுக்கு, அந்த இலக்கை அடைவதற்காக முயற்சிக்கிறவர்களுக்குள்ளாக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. இங்கே அழியாமைக்குரிய அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக ஒரு தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த தேர்வை சோதனை என்று வேதம் சாட்சியிடுகிறது. இந்த சோதனையிலே 2 தன்மையுள்ளவர்கள் மாத்திரம் பங்கடைய முடியும். அதில் ஒன்று, அவர்கள் பூமியிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமி அழிவுக்குரியது. அழிவுக்குரிய இந்த நிலைக்குள்ளாக அழியாமையின் சரீரத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேர்வானது, இந்த சோதனையானது பூமியில் இருக்கும் வரை மட்டுமே நடத்தப்படக்கூடிய ஒரு சோதனை. மாம்ச சரீரத்திற்கு ஆவியின் சரீரம் பிரிந்த பின் இந்த சோதனைக்கு உட்பட முடியாது. இந்த சோதனையானது ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவன் மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஜீவிக்கிற காலத்துக்குள்ளாக மாத்திரம் கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு சோதனைக்குரிய காரியம். இந்த தேர்வை எழுதுகிறவன் மாம்ச சரீரத்திலே ஜீவிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவனுக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெற்றதாக இருக்க வேண்டும். ஆவியின் சரீரம் எதன் மூலமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம்? நாம் விசுவாசத்தின் மூலம் ஆவியின் சரீரத்தை பெற்றுக் கொள்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தேவாதி தேவன், அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலம் நமக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த தேர்வு எழுத இந்த பூமியிலே மாம்ச சரீரத்திலே இருக்கிற காலம் வரையிலும் நமக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்ச சரீரத்தை விட்டு இந்த ஆவியின் சரீரம் பிரிந்து செல்லும் பொழுது அதற்குரிய தகுதி இழந்ததாகவே அந்த ஆவியின் சரீரம் காணப்படுகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த இந்த விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சோதனையானது ஆவியின் சரீரத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனை. இந்த ஆவியின் சரீரம் நித்திய ஜீவனை பெற வேண்டும். இந்த ஆவியின் சரீரமானது நித்திய ஜீவனை பெறக்கூடிய தகுதியை இது பெற்றிருக்கிறதா என்பதை அறிவதற்காக நிகழ்த்தப்படுவதே இந்த சோதனை, இந்த தேர்வு. நாம் மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஜீவனுக்குள்ளாக இருக்கிற வரையிலும் இந்த தேர்வுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்படுகிறோம். இந்த தேர்வு ஒரு வினாத்தாளை கொண்டு நடத்தப்படுகிறது. அந்த வினாத்தாளிலே தன்னுடைய சரியான பதிலை சொல்லி தேர்வு பெறுகிறவன் சோதனையை ஜெயங்கொள்கிறவனாக காணப்படுகிறான். அப்படி சோதனையை ஜெயங்கொள்கிறவனாக காணப்படுகிறவனுக்கு நித்திய கிரீடமாகிய ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை நடத்தப்படுவதற்காக காலத்துக்கு காலம் இந்த சோதனைக்குரிய இந்த பிரமாணமானது மாற்றி அமைக்கப்படுகிறது. பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. சோதனைக்கு என்று ஒரு கால அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால அளவுக்குள்ளாக இந்த சோதனையானது நிகழ்த்தப்படுகிறது. அந்த கால அளவுக்குள்ளாக நிகழ்த்தப்படுகிற அந்த சோதனையிலே ஜெயங்கொள்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவனாக காணப்படுவான். இந்த சோதனையை நடத்துகிறவன் சோதனைக்காரன், அவன் பிசாசு என்று வேதம் சாட்சியிடுகிறது. இந்த சோதனையை நடத்த அதிகாரம் பெற்றவன், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தத்துவத்திலே அதிகாரம் பெற்றவனாக இந்த சோதனைக்காரனாகிய பிசாசு நியமிக்கப்பட்டிருக்கிறான். இந்த சோதனைக்காரன்
சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். யாரை? ஆத்துமாவை, உள்ளான சரீரம் கொண்டிருக்கிறவனை. உள்ளான சரீரம் கொண்டிருக்கிறவனை பூமியிலே அவன் ஜீவிக்கிற காலத்திலே அவனுக்கென்று சோதனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்துக்குள்ளாக அவனை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த சோதனையிலே ஜெயங்கொள்ளுகிறவன், அந்த தேர்விலே ஜெயங்கொள்ளுகிறவன் ஜீவ கிரீடத்தை பெற்றவனாக காணப்படுகிறான். அந்த தேர்விலே தோல்வி அடைந்தவன், ஜெயங்கொள்ளாதவன் ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். இந்த சோதனையானது ஆவியின் சரீரத்துக்காக மாம்ச சரீரம் கொண்டவனை நடத்துவிக்கிற ஒரு சோதனையாக காணப்படுகிறது. ஆவியின் சரீரம் கொண்டவன் மாத்திரம் இந்த தேர்வு எழுத அனுமதிக்கப்படுகிறான். இந்த தேர்வுக்கென்று ஒரு பாடத்திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடத்திட்டமானது அதினதின் காலத்திலே அதினதின் காலத்துக்கு உரியவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அதினதின் பிரமாணத்துக்குரிய காரியமாக காணப்படுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த சோதனையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இந்த சோதனையானது அக்கிரமக்காரரையும் தேவ பக்தி உள்ளவனையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு சோதனை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சாட்சியிடுகிறார். இந்த தேர்வுக்குரிய இந்த பாடத்திலே தேவ பக்தி என்று ஒரு பாடப்பிரிவானது காணப்படுகிறது. தன் மீது பக்தி உள்ளவனை பிரித்தெடுக்கும்படியாக கர்த்தர் இந்த தேர்வை நடத்துகிறார். இது இந்த தேர்விலே எழுதப்பட போகிற முதலாவது சிலபஸுக்குரிய காரியமாகும். இந்த தேர்வானது தேவ பக்தி உள்ளவர்களை, தேர்ச்சி அடைகிறவர்களை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்வாகவே காணப்படுகிறது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த தேர்விலே கொடுக்கப்பட்டிருக்கிற மற்றொரு பாடத்திட்டமானது அவன் சோதனையை சகிக்கிறவனாக இருக்கிறானா, அவன் உத்தமனா என்று அறியத்தக்க நிலையிலே இது சாட்சியிடப்படுகிறது. இங்கே யார் உத்தமன் என்று கர்த்தர் பிரித்தெடுக்கத்தக்க விதமாய் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. சோதனை என்று சொல்லப்பட்டவுடன் எல்லா கண்களுக்கு முன்பாக நிற்பது யோபினுடைய சரித்திரம். அத்தகைய ஒரு சோதனையை அவன் தன்னுடைய மாம்ச சரீரத்திலே சகித்து வந்தார். ஆனால் எல்லாரையும் அத்தகைய சோதனைக்குள்ளாக உட்படுத்த போவது என்பது இது கர்த்தத்துவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டமாக காணப்படவில்லை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படாதபடிக்கு இங்கே சோதிக்கக்கூடிய ஒரு அளவானது திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அளவானது சோதனைக்கு உட்படுத்தப்பட போகிறவர்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தக்கதாகவே அவர்கள் அங்கே சோதிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த தேர்வுக்குள்ளாக உட்படுத்துகிறவர்கள் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அளவுகோலுக்குள்ளாக மாத்திரமே இந்த சோதனையானது நடத்தப்படுகிறது. அந்த அளவுகோலை தாண்டி எல்லோரையும் யோபுவை போல் சோதிக்கத்தக்க விதமாக அவர் கிரியைகளை செய்கிறதில்லை. ஒவ்வொரு ஆத்மா கொண்டிருக்கிறவனும் அவனுடைய மாம்ச சரீரத்திலே அவனுக்கென்று கட்டளைப்பட்டிருக்கிற பலத்துக்குள்ளாகவே இந்த தேர்வானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு தேர்வை பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆதீனத்திலே தீர்மானம் பண்ணப்பட்டபடி அதினதின் பிரமாணத்தை கொண்டு இந்த தேர்வை நடத்தி வருகிறார். இந்த தேர்வானது உத்தமனை பிரித்தெடுக்கத்தக்க விதமாய் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தேர்வாக காணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரகாரமாக பிரமாணத்தை தேர்ச்சி பெறுகிறவன் உத்தமன் என்று சாட்சியிடப்படுகிறான். அப்படி உத்தமன் என்று சாட்சியிடப்படுகிறவன் அந்த தேர்விலே வெற்றி பெறுகிறவனாக காணப்படுகிறான். வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படாதவனை அந்த சோதனையை மேற்கொள்ளுகிற தகுதி இல்லாதவனாக தீர்க்கப்படுகிறவனாக சாட்சியிடப்படுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். வார்த்தை விதைக்கப்படுகிறது. இந்த தேர்வுக்குரிய பிரமாணம் சாட்சியிடப்படுகிறது. அப்படி சாட்சியிடப்படுகிற அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பிரமாணத்தின் மீது விசுவாசம் வைத்து அந்த
விசுவாசத்திலே நிலை கொண்டவனாக இருக்கிறவனே இந்த சோதனையை ஜெயங்கொள்ளுகிறவனாக காணப்படுகிறார். இங்கே ஓமையாக கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகள், இந்த கற்பாறையிலே விதைக்கப்பட்டிருக்கிற விதையை கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தையும் கொண்டு விதைக்கப்பட்டிருக்கிற விதை முளைக்கத்தக்கதான கிரியைகளை செய்கிறது. ஆனால் அந்த வசனத்தை கொண்டு சோதனை ஏற்படும் பொழுது தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடிக்கு அவர்கள் கொண்ட விசுவாசத்தினின்று பின்வாங்கி போகிறார்கள். அப்படியாக பின்வாங்கி போகிறவன் இந்த சோதனையிலே தோல்வி பெற்றவனாக காணப்படுகிறார். இந்த தேர்விலே தோல்வி பெற்றவனாக காணப்படுகிறார். அவன் ஜீவ கிரீடத்தை இழந்தவனாக காணப்படுகிறார். வார்த்தை சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. ஆத்மா என்ற உள்ளான சரீரம் கொண்டிருக்கிறவனுக்குள்ளாக அந்த ஆத்மா ஜீவனுக்குரிய கிரீடத்தை பெரும்படியான பிரமாணம் சாட்சியிடப்படுகிறது. அந்த பிரமாணம் என்ற அந்த தேர்வை தன்னுடைய மாம்ச சரீரத்தில் இருந்து விசுவாசத்திலே பலன் கொள்கிறவனாய் இறுதி வரை நிலைத்திருந்து அந்த தேர்விலே தன்னுடைய கிரியைகளை செய்து வெற்றி பெறுகிறவன் சோதனையை ஜெயிக்கிறவனாக காணப்படுகிறார். அப்படி சோதனையை ஜெயிக்கிறவனாக காணப்படுகிறவன் நித்திய ஜீவனுக்குரிய கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறவனாக காணப்படுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சியானது, ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். இந்த சோதனைக்காரன் செய்யக்கூடிய கிரியையானது சோதனையிலே அவன் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவனாக இருக்கிறானா இல்லையா என்பதை கண்டறிவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு சோதனைக்குரிய தேர்வாக காணப்படுகிறது. அநேக தேர்வுகள் இதிலே காணப்படுகிறது. இதிலே விசுவாசத்திலே தேர்ச்சி அடையக்கூடிய தேர்வும் கர்த்தரால் நடத்தப்படுகிற கொடுக்கப்படுகிற தேர்வாகவே அது நடத்தப்படுகிறது. வைத்திருக்கிற விசுவாசம் பூரணப்பட்டிருக்கிறதா, வைத்திருக்கிற விசுவாசம் கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதைக்குரிய தன்மையை கொண்டதாக இருக்கிறதா என்பதை கண்டறியும் பொருட்டாக இந்த சோதனையானது சாட்சியிடப்படுகிறது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த சோதனையானது ஆத்மா கொண்டிருக்கிற நமக்குள்ளாக நாம் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அளவை கண்டறியத்தக்க விதமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சோதனையாகவே காணப்படுகிறது. இந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய இந்த சோதனைக்காரனானவன் அவனுக்கென்று கொடுத்திருக்கிற பணியிலே அவன் சோதனைக்காரனாக தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறார். அந்த கிரியைகளின்படி நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டறியத்தக்க விதமாய் அவன் இந்த தேர்விலே தன்னுடைய கிரியைகளை செய்கிறவனாக காணப்படுகிறார். கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற இந்த சோதனையானது 2 தன்மையுள்ள சோதனையாக வேதத்திலே பிரித்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை, மற்றொன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சோதனை. பழைய ஏற்பாட்டு புத்தகம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்வுக்குரிய காரியம். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே நடந்தபோது அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். எகிப்து தேசத்திலிருந்து விசுவாசத்தோடு அவர்கள் புறப்பட்டார்கள். விசுவாசத்தோடு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே சென்றடைய வேண்டும். அதுவே அந்த தேர்விலே அவர்கள் பெறக்கூடிய வெற்றி. கானான் தேசம் இச்சைக்கப்பட்ட இலக்கு, அங்கே அதுவே ஜெயமாக காணப்படுகிறது. ஆனால் வனாந்தர பயணத்திலே கோபம் ஊட்டினவர்களாக சோதனை நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரமாணங்களுக்கு செவிகொடாதபடிக்கு தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி அந்த தேர்விலே தோல்வியடைந்தவர்களாக காணப்பட்டார்கள். சங்கீதம் 95:8 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் முட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். மற்றும் எபிரேயர்களுக்கு பவுலின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனங்களிலே இவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே கோபமுட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சோதனைக்குரிய ஸ்தலமானது வனாந்தரம் என்று சாட்சியிடப்படுகிறது. எலியாவின் ஆவியும் பலனும் கொண்டவனாய் யோவான் ஸ்நானகன் சாட்சியிட வரும் பொழுது அவன் கொடுக்கக்கூடிய சாட்சி தான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சாட்சியாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சோதனை ஸ்தலமானது இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரம் என்று சாட்சியிடப்படுகிறது. வனாந்தர பயணத்திலே சோதனைக்குள்ளாக வந்தவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக குடியமர்த்தப்படுகிறார்கள். இந்த கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் குடியமர்த்தப்பட்ட போதிலும் அங்கே அவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பிரமாணமானது அந்த கானான் தேசமும் அவர்களுக்கு வனாந்தர தேசமாகவே சாட்சியிடப்படுகிறது. ஏனென்றால் அது நிலையத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், கூடாரத்திலே வாசம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த கானான் தேசமானது வனாந்தரமாக அவர்களுக்கு காணப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இளைப்பாறுதலுக்குரிய ஸ்தலம் காண்கிற அந்த கானான் தேசம் அல்ல, காணாதிருக்கக்கூடிய
பரலோக ராஜ்யம் என்று சாட்சியிடப்படுகிறது. பரலோக ராஜ்யம் அவர்கள் இளைப்பாறக்கூடிய இடமாக, அந்த தேர்விலே வெற்றி பெற்று அவர்கள் சென்றடையக்கூடிய இலக்காக காணப்பட்டது. எனவே அந்த கானானுக்குள்ளே அவர்கள் ஜீவித்த போதும், அந்த கானானுக்குள்ளாக அவர்கள் ஜீவித்த காலமும் வனாந்தர தேசம் என்றே சாட்சியிடப்படுகிறது. அப்படி வனாந்தர தேசமாய், நிலையற்ற தேசமாய் காணப்படக்கூடிய அந்த தேசத்திலே தான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று எலியாவின் ஆவியும் பலனும் கொண்டவனாய் வந்த யோவான் ஸ்நானகன் கொடுக்கக்கூடிய சாட்சியை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார், ஆட்டுக்குட்டியானவரை குறித்து, மேசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து. அப்படி சாட்சியிட்ட அந்த சாட்சி இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட ஒரு தேர்வுக்குரிய பாடமாக காணப்படுகிறது. அந்த பாடத்திலே தேர்ச்சி பெற்றவன் அந்த சோதனையிலிருந்து ஜெயித்தவனாக காணப்படுகிறார். அந்த சோதனையிலே தேர்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த காரியம், அந்த கிரியை விசுவாசம் என்று சாட்சியிடப்படுகிறது. யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன் அங்கே ஜீவனுக்குரியவனாக, அந்த தேர்விலே வெற்றி பெறுகிறவனாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலே கொடுக்கக்கூடிய சாட்சி, எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்கள் என்று அப்போஸ்தலர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவருக்குள்ளாக நிலைத்திருந்தவர்கள் அந்த சோதனையிலே தேர்ச்சி பெற்றார்கள். அவர் அந்த சோதனையிலே தேர்ச்சி பெற்றார். தன்னுடைய மாம்ச சரீரத்தில் இருந்து அவர் எழுதுகிற தேர்விலே அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்தபடியினால் அவருடைய நாமமே பிதாவின் நாமமாய் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. அப்படியான ஒரு கிரியைகளை கிறிஸ்தவர்களுக்குள்ளாக சோதனையாய் நிகழ்த்தும் பொருட்டே அங்கே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேர்வுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த தேர்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சப்ஜெக்ட் ஆனது இயேசு கிறிஸ்து மூலமாய் அங்கே சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலுமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சி. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான சேஷம். மற்றும் 22வது அதிகாரம் 6வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிற நாம் ஒரு தேர்வுக்குள்ளாக கடந்து வருகிறோம், ஒரு சோதனைக்குள்ளாக கடந்து வருகிறோம். இந்த சோதனையானது ஒரு தேர்வுக்குரிய ஒரு பாடத்திட்டத்தின் மூலம் நடத்தப்படுகிற ஒரு தேர்வாகவே காணப்படுகிறது. இங்கே கொடுக்கப்படுகிற இந்த தேர்வுக்குரிய பாடத்திட்டமானது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த இந்த விசேஷத்தின்படியாக இது பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. இது எப்படியாக கொண்டு வரப்படுகிறது? இந்த பிரமாணமானது தூதன் மூலம் ஊழியக்காரருக்கு சாட்சியிடப்படக்கூடிய பிரமாணமாக காணப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே கர்த்தர் இந்த பிரமாணத்தை ஒரு தூதன் மூலம் கொடுத்து அனுப்புகிறார். இந்த தூதனானவன் அவருடைய ஊழியர்களுக்கு கர்த்தத்துவத்துக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஊழியர்களிடத்திலே காண்பிக்கிறார்கள். அவர்கள் அதை சுவிசேஷமாக சாட்சி கொடுக்கிறார்கள். அதை பாடமாக பிரமாணமாக ஆத்மா என்ற உள்ளானம் சரீரம் பெற்றிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்குள்ளாக சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த சோதனையானது தூதன் மூலமாக கொடுத்து அனுப்பப்படுகிற பிரமாணத்தை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசியாதவர்கள் என்று வேறு பிரிக்கத்தக்க விதமாய் நடத்தப்படுகிற ஒரு சோதனையாக காணப்படுகிறது. ஏனென்றால் சோதனையானது விசுவாசத்துக்கு நடத்தப்படுகிற சோதனை. இந்த விசுவாசமானது முதலாவது இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற சோதனை அல்ல. அந்த சோதனை ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் நிகழ்த்தப்படுகிற சோதனை. அது சோதனையாக கருதப்படுவதை விட அது கிருபை என்றே சாட்சியிடப்படுகிறது. ஏனென்றால் அது வெற்றி பெற வேண்டும் என்பதில்லை. இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வைக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெறுகிறது. அப்படி ஆவியின் சரீரம் பெற்றுக்கொண்டவனுக்கு இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இந்த சோதனையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடத்திட்டமானது தூதன் மூலமாக கர்த்தர் கொடுத்தனுப்பின பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. இந்த பிரமாணத்தை விசுவாசிப்பவன், விசுவாசியாதவன் என்று வேறு பிரிக்கவே சோதனைக்காரன் சோதனை நடத்துவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 7 சபை காலங்களிலும் 7 தூதர்கள் மூலமாக
பிரமாணம் சபைக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. இந்த பிரமாணத்தை விசுவாசித்தவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் என்றும், விசுவாசியாதவர்கள் ஆக்கினைக்குரியவர்கள் என்றும் தீர்க்கப்பட்டார்கள். காலத்துக்கு காலம் பிரமாணம் மாறுபடுகிறது. ஆதாமுக்கு கொடுத்த பிரமாணம் கனியை புசியாதே, அந்த பிரமாணம் ஆதாமுக்கு பின்னாக மாற்றி அமைக்கப்படுகிற பிரமாணமாக காணப்படுகிறது. நோவா காலத்திலே கொடுக்கப்பட்ட பிரமாணம் பேழைக்குள்ளாய் பிரவேசி, இது கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஆனால் நோவா காலத்துக்கு பின்னாக அந்த பிரமாணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் பிரமாணமானது, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற அந்த பாடத்திட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆவியின் வளர்ச்சிக்கு தக்கதாக கர்த்தர் அதினரின் காலத்திலே இந்த பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கிறார், இந்த பிரமாணத்தை மாற்றி அமைக்கிறார். உலக தோற்றம் முதல் கொண்டு உரைக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்கள் இங்கே வேறு விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறு தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக தோற்றம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் நிறைவேறும்படி அந்த காலங்கள் தீர்மானிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. உரைக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்வுக்குரிய காரியங்கள் தீர்க்க தரிசனமாக சிலபஸாக ஏற்கனவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படியான தன்னுடைய கிரியைகளை செய்கிறவன் இந்த சோதனையிலே ஜெயங்கொள்கிறவனாக காணப்படுகிறான். ஆனால் அது அல்லாதபடிக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக அதினரின் காலத்திலே நிகழ்த்தப்படக்கூடிய அந்த தேர்வை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவன் அந்த தேர்விலே தோல்வி பெற்றவனாக காணப்படுகிறான். மோசே ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், தன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்ப பண்ணுவார் என்று. அப்படியாக தீர்க்க தரிசனமாக சொன்னது அதன் காலத்திலே நிறைவேறுகிறதாக வருகிறது. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டவர் தான் என்று சாட்சி கொடுக்கிறார். அன்றைக்கு நிறைவேறி இருக்கிற பிரமாணமாக கிறிஸ்து அந்த பிரமாணத்தை சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் தூதனாக வந்து அந்த பிரமாணத்தை சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாடத்திட்டத்தை தன்னகத்தை விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டு ஜெயங்கொள்ளாதவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டான். ஜெயங்கொண்டவனோ நித்திய ஜீவனுக்குரிய கிரீடத்தை பெற்றவனாக காணப்பட்டான். அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து இஸ்ரவேலர்களுக்குள்ளாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் யாவும் அன்றைக்கு பாடத்திட்டமாக அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த பாடத்திட்டத்தை விசுவாசித்து அதன்படியான தன்னுடைய கிரியைகளை செய்து அன்றைக்கென்று கொடுக்கப்பட்ட பிரமாணமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவன் அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றவனாக காணப்பட்டான். அது அல்லாதபடிக்கு அந்த காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக நிறைவேறி தீர்ந்த வார்த்தையை மீது பற்றுக்கொண்டவனாக இருந்தவன் அந்த தேர்விலே தோல்வி அடைந்தவனாக காணப்பட்டான். அதே போலத்த ஒரு நிலைதான் கடைசி ஏற்பாட்டிலும் நிகழும். இயேசு கிறிஸ்து மூலமாக பிரஜாதிகளுக்குள்ளாக கிருபை சென்றடைந்தது. இது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாட்சியிடப்படக்கூடிய வேளையிலே அதை ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் ஆக்கினைக்குரியவர்களாக தீர்க்கப்பட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டு பிரஜாதிகளும் இந்த கிருபையை பெற்றுக் கொண்டார்கள் என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக 7 சபை காலங்களிலும் இவைகளெல்லாம் சீக்கிரம் சம்பவிக்க வேண்டும் என்று சாட்சியிடப்பட்டதோ அவைகளெல்லாம் சபை காலங்களுக்குள்ளாக நிறைவேறி தீர்ந்தது. 7 சபை காலங்களிலும் நிறைவேறக்கூடிய வேளையிலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு காரியம் அங்கே நிறைவேறி தீர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சாட்சியிடப்படுகிறது. 7ஆம் தூதனுடைய நாட்களோடு தேவ ரகசியம் நிறைவேறி தீர்ந்த ரகசியமாக காணப்படும். இந்த ரகசியம் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலம் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட சாட்சியின் வார்த்தையாக காணப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுலும் சாட்சி கொடுக்கிறார். இந்த ரகசியம் பெரியது, அது பிரஜாதிகளுக்குள்ளாக ஆவியின் சரீரம் சென்றடைந்திருக்கிறது என்பது கொடுக்கக்கூடிய சாட்சியாக அன்று காணப்பட்டது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பவுல் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த ரகசியம்
இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. பிரஜாதிகளுக்குள்ளாக கிருபை சென்றடைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு சாட்சியிட்டவன் தீர்க்க தரிசனமாக கொடுத்த வார்த்தையின் மூலம் நிறைவேறக்கூடிய ஒரு கால அளவும் அங்கே தீர்மானிக்கப்பட்டது. பிரஜாதிகளுக்குள்ளாக கிருபை சென்றடைந்திருக்கிறது என்பதை சாட்சியிட்டவன் அப்போஸ்தலனாகிய பவுல். பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரமாகிய அந்த கிரியைக்குரிய காரியம் நிறைவேறக்கூடிய வேளை தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த விசேஷத்திலே கொடுக்கப்பட்ட அந்த சாட்சியானது 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாளிலே இந்த ரகசியம் நிறைவேறி தீரும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரகசியத்தை வெளிக்கொணர்ந்தப்பட்ட இந்த ரகசியம் நிறைவேறி தீர்வதற்கு என்ற ஒரு காலம் அங்கே தீர்மானம் பண்ணப்பட்டதாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அது நிறைவேறி தீரக்கூடிய அந்த வேளை 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் நிறைவிலே இது நிறைவேறும். 7 சபை காலங்களிலும் நிறைவேறி தீர்ந்த பின் அந்த ரகசியத்துக்குரிய கிரியை நிறைவேறி தீர்ந்ததாக காணப்படும். இது முன்னறிவிக்கப்பட்ட காரியம். இது பாடத்திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட இந்த வார்த்தை சாட்சியிடக்கூடிய வேளை அது நிறைவேறி தீரக்கூடிய அந்த வேளையிலே பிரமாணமாக அறிவிக்கப்படும். அப்படி பிரமாணமாக அறிவிக்கப்படுகிற அந்த வார்த்தையை, அந்த வசனமே அன்றைக்கு தேர்விலே வெற்றி பெறக்கூடிய நிலைக்குள்ளாக சென்றடையக்கூடிய கிரியைக்குரிய காரியமாகும். 7 சபைக்காலம் நிறைவேறின பிறகு ஆவியின் சரீரமானது பிரஜாதிக்குள்ளாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரியமாகும். இது தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. இப்படி அறிவிக்கப்பட்டது நிறைவேறி தீர்கிற வேளையிலே அதுவே பிரமாணமாக வேறு பிரிக்கக்கூடிய சோதனைக்குரிய காரியமாக சாட்சியிடப்படும். அப்படி வேறு பிரிக்கக்கூடிய அந்த பிரமாணம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட போகிற அந்த 2 சாட்சிகள் மூலமாக வந்து சாட்சியிடப்படும். இது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட 2 காரியங்கள், ஒன்று 7வது சபை தூதனுடைய எக்கால நாட்களிலே இந்த ரகசியம் நிறைவேறினது என்ற ஒரு சாட்சியும், மற்றொன்றாக இந்த 2 காரியங்களை குறித்தும் இந்த 2 சாட்சிகளும் வந்து கொடுக்கக்கூடிய சாட்சியாய் இருக்கக்கூடிய வேளை ஜீவனுக்குரிய கிரியை நிறுத்தப்படக்கூடிய வேளை. இதுவே சோதனைக்காரன் தன்னுடைய சோதனைக்குரிய பாடத்திட்டமாக கொண்டு வந்து ஜெயம் பெறுகிறவனை ஜீவனுக்குரியவனாகவும் தோல்வி அடைந்தவனை ஆக்கினைக்குரியவனாகவும் தீர்க்கக்கூடிய காரியமாக காணப்படுகிறது. இந்த ரகசியம் முடிவடையக்கூடிய வேளை 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் நிறைவின் வேளை என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. இது இங்கே நிறைவேறி இருக்கக்கூடிய ஒரு காலம். இப்படி நிறைவேறி இருக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அன்றைக்கு அந்த காலத்திலே இருக்கிறவர்கள் மத்தியிலே அது சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதுவே அன்றைக்குரிய பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. அப்படி பிரமாணமாக சாட்சியிடப்படக்கூடிய அந்த வார்த்தையானது சாட்சிகள் மூலம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்படுகிற தூதர் மூலமாக வந்து சாட்சியிட வேண்டும். அப்படி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தூதர்களாக வந்து சாட்சியிட போகிறவர்கள் இந்த சாட்சியை அது நிறைவேறுகிற வேளையிலே வந்து பிரமாணமாக அறிவிப்பார்கள். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தர் முன்னறிவித்திருக்கிற தீர்க்க தரிசனமாக சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். இப்படி முன்னறிவித்திருக்கிற இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறி தீரக்கூடிய வேளை கர்த்தருடைய சாட்சிகள் தூதனாய் வந்து கர்த்தருடைய ஊழியர்களுக்கு இந்த வார்த்தையை குறித்து, இந்த பிரமாணத்தை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். அந்த சாட்சியை கர்த்தருடைய ஊழியர்கள் சுவிசேஷமாய் பூலோகம் எங்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டமாக அறிவிப்பார்கள். அப்படி அறிவிக்கக்கூடிய வேளை நடத்தக்கூடிய அந்த சோதனையானது இந்த பாடத்திட்டத்தினை கொண்டு நடத்தப்படுகிற சோதனை ஆகும். இந்த சோதனைக்குரிய காரியமானது கர்த்தர் பூச்சக்கரத்திலே ஜீவிக்கக்கூடிய ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளாக அவருடைய வார்த்தையை கொண்டு நடத்தக்கூடிய சோதனையாக காணப்படுகிறது. வார்த்தைக்கு சாட்சியிடுகிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய ஒளிவ மரங்களை வந்து சாட்சி கொடுப்பார்கள். அந்த சாட்சியை விசுவாசிக்கிறவன் பிரமாணத்தை பின்பற்றினவனாக அந்த சோதனையிலே ஜெயிக்கிறவனாக காணப்படுவான். அத்தகைய வேளையிலே கர்த்தருடைய பிரமாணத்தை விசுவாசித்து நாமும் விசுவாசத்திலே ஜெயம் கொண்டவர்களாய் இந்த சோதனையிலே ஜெயம் பெற கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.